இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்திலேருந்து நம்ம எல்லாமே வந்துட்டு வெறும் 2 விதத்துல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதாவது நம்ம ஈதர் ஒரு ப்ராடக்ட் வந்து வியாபாரம் செஞ்சு அதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம், இல்லையா யாருக்காவது ஏதாவது சேவை செஞ்சு, அதாவது நம்ம 9 to 6 ஜாப் வேலை செய்யணும் இல்லையா, அது வழியா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இது 2 விதம் தான் நம்மளுக்கு பணம் சம்பாதிக்க தெரியும். ஆனால் நீங்கள் 7 விதங்களை பணம் சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் ஆப் தமிழ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியா. இன்னைக்கு நம்ம 7R தியரி, அது என்னது 7R தியரி, எந்த மாதிரி விதங்களில் இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ், இல்லை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டிப்ஸ், இல்லை நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக கிடைக்கும். இல்லையா உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே போய் நம்ம ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்கிட்ட 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அதுக்கு என்ன விவசாயம் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே போய் ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீடம் ஆப்பில் பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே A to Z கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸோட முதல் மாடியூலை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முதல் வழி எப்படி நீங்கள் வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்ட், அதாவது வாடகை. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க, ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்க, இன்னொருத்தவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்க போகிறீங்க. அண்ட் அது மூலமா நீங்கள் ஒரு இன்கம் சம்பாதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம். ஸோ நம்மளோட 7R தியரியில் ஃபர்ஸ்ட் R வந்துட்டு ரெண்ட், அதாவது வாடகை மூலமா நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ரேட். ரேட் பார்த்தீங்கன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்தில் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்று வியாபாரம் செஞ்சு அதுலேருந்து ஒரு பணத்தை நம்ம வாங்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு பேக் தயாரிக்கிறீங்க, இல்லை கேண்டில் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேண்டில் அல்லது பேக்கை நீங்கள் வியாபாரம் செஞ்சு அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ரேட் வந்து எடுக்க போகிறீங்க. இதுதான் வந்துட்டு ரேட். அதாவது எந்த விதமான ப்ராடக்ட்டை நீங்கள் வியாபாரம் செஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு வர இன்கம் வந்து ரேட்னு சொல்லப்படுறது. ஸோ நம்ம 7R தியரியில் செகண்ட் R வந்துட்டு ரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய மியூசிஷியன் பார்த்துருப்பீங்க. மியூசிஷியன்ஸ் வேறு, சாங் ரைட்டர் வேறு, சிங்கிங் வேறு. ஸோ சாங் ரைட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாங்கை எழுதிடுவாங்க, எழுதிட்டு அந்த ஹோல் சாங்கோட ரைட்ஸை வந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவங்க தான் ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாங் எழுதுறேன் அப்படின்னா அந்த பாட்டோட ஓனர் நான் தான். ஆனால் இப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய சிங்கர் கிட்ட கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம். ஆனால் சாங் என்னோடது, ரைட்ஸ் வந்து என்னோடது. ஆனால் இதை யூஸ் பண்ணி மித்தவங்க வந்து அழகாக ஒரு பாட்டை செஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேருந்து ஒரு கமிஷன் எனக்கு வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். அண்ட் சேம் கோஸ் ஃபார் புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னா அந்த புக்கோட ரைட்ஸ் வந்து என்னோடது. ஆனால் அந்த புக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், காலேஜுக்கு கொடுக்கலாம், எங்கே வேணால் கொடுக்கலாம். ஆனால் அந்த புக்கோட ஓனர் தான். ஸோ யாராவது யூஸ் பண்ணுறாங்க என் புக்கை அப்படின்னா, இல்லை யாராவது என் பாட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து எனக்கு கமிஷன் வரப்போகுது. இது வந்துட்டு ரைட்ஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரைட்ஸ் மாதிரி. ஆனால் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புத்தகத்தை நான் எழுதுறேன், ஒரு புக்கு நான் எழுதுறேன். அந்த புக்கு நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த புக்கை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையா, அது லைஃப் டைமுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒருத்தவங்க வந்து 10 வருஷத்துக்கு கழிச்சு வாங்குவாங்க, சம்டைம்ஸ் ஒருத்தவங்க இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் என் புக்கை வந்துட்டு யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் அதுலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி. ஸோ ராயல்ட்டி ரைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ரைட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் ஃபுல் ஓனர். ஆனால் ராயல்ட்டி வந்து நீங்கள் ஓனர் கிடையாது, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வித்துட்டீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு தடவையும் உங்கள் காப்பியை வாங்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வரப்போகுது. 5வது R என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ். இது எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு R. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வர பணம் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ். பிஎட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், FD, ஸ்டாக் மார்க்கெட், எங்கெல்லாம் நீங்கள் பணத்தை போட்டு அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட டபுளாக வருதோ இட்ஸ் கால் ரிட்டர்ன்ஸ். ஸோ சிம்பிள். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 rupees வந்துட்டு முதலீடு செய்கிறீங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்டாக் வந்துட்டு டபுளாக போகுது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு 100 rupees வரும். ஸோ பேசிக்கான கான்செப்ட் பிஹைண்ட் ரிட்டர்ன்ஸ் இதுதான். ஸோ 5வது R வந்துட்டு ரிட்டர்ன். 6th R எதுன்னு கேட்டிங்கன்னா ரெம்யூனரேஷன். இது வந்து நம்ம எல்லாரும் பண்ணுறது. நம்ம 9 to 6 ஜாப், இன்னொரு கம்பெனிக்காக வேலை செஞ்சு அங்கேருந்து நம்ம சேலரி வாங்குறோம் இல்லையா, சம்பளம், அது வந்து ரெம்யூனரேஷன்.
அதாவது ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சு ஒருத்தங்களுக்கு சேவை செஞ்சு நம்ம அதுலேருந்து சம்பாதிக்கிறது தான் இதோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெப்ளிகேஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் அல்லது சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்படியே காப்பி செஞ்சு மறுபடியும் அதை வியாபாரம் செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கு, அந்த அப்ளிகேஷன் ஷாப்பிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டன்ஸோன்னு வச்சுப்போம். இப்போ டன்ஸோ மாதிரியே வந்து பிளிங்கிட் அப்படின்ட்டு வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி தான், ஆனால் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் டெலிவரி. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அது மூலியமா சம்பாதிக்கிறது வந்துட்டு ரெப்ளிகேஷன். ஸோ சம்பாதிக்கிறோன்னு இருக்கும்போது முன்னாடி காலத்தில் வெறும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம விற்று சம்பாதிக்கிறது இல்லை ஒரு சேவை செஞ்சு சம்பாதிக்கிறது அதெல்லாம் இப்போ கிடையாது. நீ 7 விதமாக சம்பாதிக்கலாம். இந்த 7 விதங்களில் அட்லீஸ்ட் ஒரு 4 டைப்ஸ் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் உடனடியாக மில்லியனர் ஆகிடலாம். அதனால தான் எப்போவும் வந்துட்டு அட்லீஸ்ட் இப்போ நான் கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு 3 விதம் நீங்கள் சம்பாதிக்கீங்களா, குட், தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். இல்லையா, டக்குன்னு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் உருவாக்கிட்டு அதிலே நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடியூல். எந்த ஒரு கோர்ஸோட மாடியூல்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது நிதி சுதந்திரத்தை எப்படி பெறுறது, ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக எப்படி இருக்கிறது, அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோர்ஸில் இருக்குது. நீங்கள் உடனடியாக போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோர்ஸை வந்துட்டு தமிழில் ஃபுல்லாக பாருங்கள். அது ஒன்று நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், சேவிங்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை லோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுதான் டிசைட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பெறலான்ட்டு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா உடனே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலின் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.